அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷனை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க. பிறகு அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இட்டான். இதை பற்றி தன் திருமறையில் 11வது அத்தியாயத்தில் 37வது வசனம் டு 41வது வசனம் வரைக்கும், தமது கண்காணிப்பிலும் தமது கட்டளைப்படியும் கப்பலை செய்வீராக. அந்நிதி இளைத்தோர் பற்றி என்னிடம் பேசாதீர், அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று நூஹுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர் கப்பலை செய்யலானார். அவரது சமுதாயத்தின் பிரமுகர்களை அவரை கடக்கும்போது அவரை கேலி செய்தார்கள். நீங்கள் எங்களை கேலி செய்தால் நீங்கள் கேலி செய்தது போல் உங்களை நிச்சயமாக நாங்களும் கேலி செய்வோம் என்று அவர் கூறினார். இழிவு தரும் வேதனை யாருக்கு வரும், நிலையான வேதனை யாருக்கு இறங்கும் என்பதை அதிசீக்கிரத்தில் அறிந்து கொள்வீர்கள் என்றும் கூறினார். நமது கட்டளை வந்து தண்ணீர் பொங்கிய போது ஒவ்வொன்றிலும் ஒரு ஜோடியையும் உமது குடும்பத்தாரில் நமது விதி முந்திவிட்டவர்களையும் தவிர மற்றவர்களையும் நம்பிக்கை கொண்டோரையும் ஏற்றிக்கொள்வீராக என்று கூறினோம். அவருடன் மிக சிலரே நம்பிக்கை கொண்டனர். இதில் ஏறிக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் பெயராலேயே இது ஓடுவதும் நிற்பதும் உள்ளது. என் இறைவன் மிக்க மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன் என்று கூறினார். வெள்ளம் ஏற்பட்ட போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரை பின்பற்றிய மிக சிலரும் கால்நடைகளில் ஒவ்வொரு ஜோடிகளையும் இறையாணையின்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் உருவாக்கப்பட்ட கப்பலில் ஏறி பயணிக்க தொடங்கினர். அச்சமயம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் மகனை பார்த்து, எங்களுடன் நீயும் ஏறிக்கொள், அநியாயக்காரர் கும்பலில் நீயும் சேர்ந்து விடாதே என கெஞ்சினார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூறியதற்கு சிறிதும் மதிப்பளிக்காமல் அல்லாஹ்வை நிராகரித்த அவன் அப்போதே கடல் அலைகளின் சீற்றத்திற்கு இரையானான். மலைகளை போன்ற அலைகள் மீது அவர்களை அது கொண்டு சென்றது. விலகியிருந்த தன் மகனை நோக்கி, அருமை மகனே, எங்களுடன் ஏறிக்கொள், அல்லாஹ்வை மறுப்போருடன் ஆகிவிடாதே என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 11வது அத்தியாயத்தில் 42, 43வது வசனத்தில் கூறுகிறான். ஒரு மலையில் ஏறிக்கொள்வேன், அது என்னை தண்ணீரிலிருந்து காப்பாற்றும் என்று அவன் கூறினான். அல்லாஹ் அருள் புரிந்தோரை தவிர அல்லாஹ்